பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவை நீங்கள் தற்செயலாக பார்க்கல, ஆண்டவர் உங்களை பார்க்கும்படி செய்திருக்கிறார். இது பரலோகத்தினுடைய சித்தம். நல்ல கவனிங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை பாடுகளோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆமென். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? தினமும் நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை தியானிக்கிறேன், நன்மையான காரியங்களை செய்கிறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, என்னுடைய வேலையில் பிரச்சனை. இந்த ஜனம், நான் நேசித்த ஜனங்கள் கூட என்ன விட்டு விலகி போயிட்டாங்க. என்னுடைய சரீரத்தில் பிரச்சனைகள் காணப்படுகிறது, என்னுடைய ஊழியத்தில் பிரச்சனைகள் காணப்படுகிறது. என்னை நேசிக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப கம்மி. இந்த லிஸ்ட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது இல்லையா? எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நம்ம அப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ரொம்ப ஆழமானது, அநாதி ஸ்நேகம். அவரை போல உங்களை நேசிப்பதற்கு ஒரு தகப்பனை நீங்கள் பார்க்கவே முடியாது. வேணா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா, ஏசப்பா நீங்கள் உண்மையிலே என்னை நேசிக்கிறீங்களா? நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் மத்தியில் நான் கடந்து செல்கிறேனே? கேட்டிருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் அவர் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? இந்த 2 கைகளையும் ஆண்டவர் காட்டுவார். அந்த தழும்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க பயன்படுத்தின அந்த ஆணியினுடைய அந்த லென்த் இருக்குது பாருங்கள், 7 இன்ச்சு, 7 இன்ச்சஸ். அப்போது அந்த ஆணியை வைத்து அந்த சிலுவையில் ஒரு மனிதனை அறையும் பொழுது அந்த மனிதன் கீழே விழாதபடி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஏசப்பா உண்மையிலே நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? அவருடைய காயங்கள் அதற்கு சாட்சி. அவர் உங்களோடு பேசுகிறார் பாருங்க. மக்களே, ஆணி வச்சு அடித்தாங்க, வலி என்னால் தாங்க முடியலை, மரண வலி. ஆனாலும் அந்த வலியை நான் தாங்கிக்கிட்டேன். காரணம் என்னென்னா, உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, உன் குடும்பத்தின் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, உன் பிள்ளைகள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, அதுதான் பதிலாக காணப்படும் இல்லையா? அந்த காயங்கள், அந்த தழும்புகள் அவருடைய அன்புக்கு சாட்சியாக காணப்படுகிறது. இன்னும் நீங்கள் அவரை பார்த்து கேட்கும் பொழுது அவருடைய கால்களை காட்டுவார். அங்கேயும் 3வது ஆணி அடித்தாங்க. ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் இந்த பூமியில் ஜீவனோடு வாழும்படி, நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குதா? அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
அவரை போல ஒரு தகப்பனை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் எந்த டைரக்ஷனாலும் போங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். இந்த உலகம் உங்களை கண்டுக்காது. ஆனால் இந்த 4 டைரக்ஷனையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிலுவை கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த சிலுவை தான் சொல்யூஷன். த கிராஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சிலுவையை நோக்கி பாருங்கள், அப்பாவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் கையில் நீங்கள் வச்சுருங்க, அவருடைய சமூகத்தில் நீங்கள் வச்சுருங்க. காரணம் என்னென்னா, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. அவருடைய இருதயம் அவ்வளவு பெரியது. இந்த செய்தியை கேட்ட பின்னாடி நிச்சயமா கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கவலை எல்லாம் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? அதனால் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. அப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு நிஜமானது. His love for you is 100% true. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.